ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழ்நாட்டோட கட்டடக்கலை வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சங்க காலத்துலலாம் இப்போ இருக்கிற கோயில்களில் காலத்தால் முற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மண்டகப்பட்டு குடைவரை. மில்கி மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் டு மில்க். ஒரு தூணில் பார்த்தீங்கன்னா ஒரு பூ மொட்டு மாதிரி தொங்கிடும். அது பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் பூ மட்டும் இருக்காது. சும்மா ஒரு உத்தரத்தை தாங்கிறதுக்கு ஒரு தூண் இருக்கு, அது மேலே சீலிங் வைக்கிறேன்னா இப்படி டீ மாதிரி வைக்காம கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக கொடுப்போம் இல்லையா, மரத்தில் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே ஸ்ட்ரக்சர் கல்லில் கொண்டு வந்தாங்க. உறுப்புகளும் சில சமயம் மாறிடும். சில கல் எழுக்கும்போது செஞ்சிருந்தது அப்படின்னா புதுசாக செஞ்சு வைப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு குழப்பம் வரும். கங்கை சோழபுரம் ராஜேந்திரனால் கட்டப்பட்டதுன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு கோயிலில் ராஜேந்திரனோட பையன் வீரராஜேந்திரனோட கல்வெட்டு ஒன்று ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் சொன்னார். இப்போ பெரிய கோயில் 216 அடி உயரம். அதனோட பேஸ்மெண்ட் இருக்குல்ல, பேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், நான் தாழ்த்தக்கூடாது, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அந்த இன்னொரு ஆர்வம் இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர் பற்றிலாம். இப்போ அந்த இதுக்கு நீங்கள் பார்த்ததில் ஒரு சாதாரணமாக என்னுடைய புரிதல், நான் உங்களை மாதிரிலாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கெல்லாம் அதை பார்த்ததில்லை. சும்மா நானாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் அந்த இதெல்லாம் படிக்கலாம் தெரியாது. சரி, ஆனால் ஒரு கட்டக்கலையை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் அப்போ மனைவி ரொம்ப பெரிய கடவுள் பக்தி உள்ளார். ஓகேங்களா, நான் சாமி முன்னாடி என்ன செய்வேன் கேட்டிங்கனாக்கா, அவங்கள கோயில் அழைச்சி போகணும். எல்லா கோயிலுக்கு எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலை பார்க்கறதுல எனக்கு ஒரு ஆர்வம். அதுக்காக பல கோயில்கள், சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ எந்த கோயிலும் போகிறது தான். அது மாதிரி இப்போ இல்லை, இப்போ ஒரு 4-5 வருஷமாக, இப்போ 3 வருஷமாக அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் தனியாக நான் இது ரிசர்ச்சராக இருக்கும்போது பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது கூட போவோம், எல்லா ஊர்களையும் பார்ப்போம், இதெல்லாம் பார்த்து. அப்போ எனக்கு தோணுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெம்பிள் அதை தவிர 1-2 தவிர மீதி எல்லாமே ஒரு காலகட்டத்தில் கட்டினப்பட்ட கோயிலாகவே எனக்கு தெரிஞ்சதில்லை. எப்படின்னா, ஒரு கோயில் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுடைய தொடர்ச்சிங்கிற மாதிரி ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்புறம் ஒருத்தர் இன்னொன்று ஆட் பண்ணுறது, இன்னொருத்தர் ஒன்று ஆட் பண்ணுறது, இன்னொருத்தர் ஒன்று ஆட் பண்ணுறது, அப்படி வரிசையை ஆட் பண்ணிட்டே வராங்க. ஆட் பண்ணே ஒரு உயர்ந்த கோபுரங்கள் அப்படின்னா விஜயநகர் பீரியட் நாயக்ஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அது முன்னாடி உயர்ந்த கோபுரங்கள்ங்கிற கான்செப்டே இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி மண்டபங்கள்னாக்கா அதெல்லாம் நாயக்கர் பீரியட் பண்ணுறது. கற்கோயில்கள்ங்கிறது சோழர்கள் பண்ணுறது. அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாறி மாறி வந்துகிட்டே இருக்க மாதிரி அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். அது சில இடங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சில இடங்கள்லாம் முழு கோயிலையுமே பர்மாவுக்கும் இதுக்கும் போன செட்டியார்கள் பணம் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் இடிஞ்சு போன கோயிலெல்லாம் மறு நிர்மாணம்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பேட்டர்னில் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம கட்டடக்கலை, தமிழ்நாட்டோட கட்டடக்கலை வரலாறு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சங்க காலத்துலலாம் மரம், சுதை, உலோகம், செங்கல் இதெல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ எதுவுமே கிடைக்கிறது இல்லை நமக்கு சங்ககால கோயில்கள்லாம். இப்போ இருக்கிற கோயில்களில் காலத்தால் முற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மண்டகப்பட்டு குடைவரை. விழுப்புரம் மாவட்டத்தில் மண்டகப்பட்டுங்கிற ஒரு இடத்துல ஒரு குடைவரை இருக்குது. அதுதான் இருக்கிறதுலேயே ஓல்டஸ்ட் குடைவரைனால தாக்கு பிடிச்சி நிற்கிதோ. ஆமாம், அது மகேந்திரவர்மர் கட்டினது 8ஆம் நூற்றாண்டா 6ஆம் நூற்றாண்டில் 6ல். ஓகே. ஸோ அப்போ அதில் ஒரு கல்வெட்டு வெட்டி வச்சிருக்காரு. அதனால தான் அது பழமையானதுன்னு தெரிய வருது நமக்கு. அது என்ன எழுதியிருக்காரு கல்வெட்டில் என்ன இருக்குன்னா, சமஸ்கிருத கல்வெட்டு தான். அது இவ்வளோ நாளாக மரம் அதாவது கோயில் கட்ட பயன்படுத்தப்பட்ட மரம், சுதை, உலோகம், செங்கல் இவெல்லாம் இல்லாமல் என்றும் அழியாத இறைவனுக்கு என்றும் அழியில்லாத கருங்கல்லால் இந்த கோயிலை நான் எடுப்பிக்கிறேன், மகேந்திரவர்மன் எடுப்பிக்கிற கோயில் இது அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்கான். அப்படியே? ஆமாம். ஓஹோ. ஸோ அதுதான் இன்னைக்கு கிடைச்சதுல ஓல்டஸ்ட் டெம்பிள் அதுதான். ஸோ அப்போ என்னன்னா, மரத்தால் எப்படி பண்ணாங்களோ அந்த தூண் ஸ்ட்ரக்சரு, கோபுர ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கல்லில் பண்ணலாம் அப்படி. ஏன் கமலகண்ணன், இப்போ நம்ம இந்த சுனாமி வந்த போது மகாபலிபுரம் கடற்கரையில் ஒரு கோயில் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆமாம் இல்லையா? அதுக்கு முற்பட்டதுன்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, ஏன்னா அது ஒரு பிள்ளையார் கூட இருந்தது. அப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமாம். அப்போ பிள்ளையார் வாதாபியோட வந்ததுங்கிறதுலாம் இல்லை, இது பிள்ளையார் அப்பயே இருக்குன்னு கூட அதை பற்றி ஒரு ஸ்டோரி படிச்சு ஞாபகம் இருக்கு.
ஆமாம், அது எப்படின்னா சார், அந்த மகாலிபுரத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரரோட குடைவரை இருக்கு. இப்போ முதல்ல வந்து குடைவரை காலகட்டம். குடைவரை எதுனா பெரிய பாறை அல்லது மலையை வந்து குடைஞ்சு அதுக்குள்ள ஒரு சின்ன மண்டபம் உள்ள ஒரு கருவறை அப்படிங்கிற அமைப்புல தான் அதை பண்ணாங்க. வட தமிழ்நாட்டில் பல்லவர்கள் பண்ணின அதே காலகட்டத்தில் தென் தமிழ்நாட்டில் வந்து பாண்டியர்கள் பண்ணியிருக்காங்க. பிள்ளையார்பட்டி குடைவரை வந்து காலத்தால் முற்பட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டும் இது பெருசாக இருக்கும், சைஸ் மட்டும்தான் வித்தியாசம். பல்லவர்கள் பெரிய அளவில் குடைவரை எடுத்தாங்க, பாண்டியர்கள் வந்து சின்ன அளவில் குடைவரை எடுத்தாங்க, அளவு மாறும். ஆனால் அந்த பிள்ளையார்பட்டி குடைவரை வந்து சிவனோட குடைவரை, சிவன் கோயில் தான். ஒரு கோட்டத்தில் ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும், அதை தான் வந்து நம்ம இப்போ கற்பக விநாயகர்னு சொல்லி வழிபட்டு அதை பெருசாக்கிட்டாங்க. துணை கடவுள்கள் பெரிய கடவுளாக சனீஸ்வரன் ஆகிற மாதிரி அதே தான் திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆகிறது. ஸோ குடைவரைகள் கட்ட ஆரம்பிச்சாங்க. குடைவரைகள் என்னன்னா மலை இருக்கிற கல் இருக்கிற இடத்துல குடைஞ்சு கோயில் ஆக்குறது. அதுக்கப்புறம் இது வந்து மகேந்திரர் காலத்தில் அந்த மாதிரி நடந்தது. அப்புறம் அவரோட பையன் நரசிம்மவர்மர் வந்து ஒரே ஒரு கோயில் மட்டும் தான் கட்டியிருக்காரு. மாமல்லபுரம்ங்கிறது வந்து மாமல்லங்கிறது நரசிம்மவர்மன் பல பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் மாமல்லங்கிறது ராஜசிம்ம பல்லவன் தான் வந்து மாமல்லர். நரசிம்மவர்மன் கட்டினது ஒரே ஒரு கோயில், திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற ஒரே ஒரு குடைவரை மட்டும்தான் நரசிம்மவர்மன் கட்டினதா நமக்கு ஆதரவுபூர்வமாக கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு குடைவரை. அதுக்கப்புறம் மகாலிபுரத்தில் இருக்கிறது பெரும்பாலும் வந்து ராஜசிம்மன் கட்டினது தான். அந்த பஞ்சபாண்டவ ரதங்களாகட்டும், கடற்கரை கோயிலாகட்டும், அது காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெரும்பாலான கோயில் வந்து ராஜசிம்மன் கட்டினது தான். ஸோ மகேந்திரவர்மர் வந்து கல் இருக்கிற இடத்துல குடைஞ்சு கோயில் கட்டினதை ராஜசிம்மர் என்ன பண்ணாரு, ஒரு கல்லையே வந்து முழுக்க ஒரு கலசத்தோட ஸ்தூபியிலிருந்து கலசம், மாடி உறுப்புகள், ஆரம், அப்புறம் தரைத்தளம் வரைக்கும் ஃபுல்லா ஒரு முழு கோயிலா பண்ணது ராஜசிம்மர். அது வந்து ஒருகல் தளிகள்னு சொல்லுவோம், மோனோலித்திக் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கேவ் டெம்பிள்ஸ், அடுத்த எவல்யூஷன் வந்து மோனோலித்திக். சோழர்கள் வந்து கல் இல்லாத ஊர்ல கல்லை கொண்டு வச்சு கட்டுறது, கொண்டு வந்து கட்டினது. அது வந்து ராஜசிம்மனே அதை இது பண்ணிட்டாரு. காஞ்சிபுரம் கைலாசநாதர் கல்லு கட்டுமான கோயில்கள் தான் அதுக்கு பேரு. ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒருகல் தளிகளுக்கும் குடைவரைகளுக்கும் வந்து திருப்பணிகள் தேவையில்லை, அதில் எதுவும் மாறப்போறது இல்லை, இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஆனால் கல்லை வச்சு கட்டினது வந்து நாளடைவில் சிதையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, அந்த பல்லவர் காலத்தில் கட்டின கோயில்கள், அதுக்கப்புறம் சோழர்கள், முற்சோழர்கள், விஜயாலய சோழன் வந்து ஆதித்தன், பராந்தகன், இவங்கெல்லாம் சில கோயில்கள் கட்டியிருக்காங்க இல்லையா. அந்த கோயிலெலாம் வந்து காலப்போக்கில் ஆகும்போது செம்பியன் மாதேவி காலத்தில் நிறைய திருப்பணிகள் நடக்குது. வந்து செஞ்சு போன கோயில்கள் எல்லாம் புதுப்பிக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் சில மாற்றங்கள். இப்போ ஒரு கட்டடக்கலையில் வந்து நிறைய உறுப்புகள் இருக்கும். தாங்குதளத்துலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா கீழே தாங்குதளத்திலேயே வந்து நிறைய பல வகைகள் இருக்கு. பாதபந்து தாங்குதளம், கபோதபந்து தாங்குதளம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஒவ்வொரு கோயில் இருக்கிறதும் அதில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இப்போ அந்த உறுப்புகள்லாம் ஒவ்வொரு ராஜாவும் மாறிட்டே வரும். இப்போ உதாரணமாக ஒரு தூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ மட்டும் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் வந்து பூ மட்டும் இருக்காது, சும்மா ஒரு உத்தரத்தை தாங்கிறதுக்கு ஒரு தூண் இருக்கு, அது மேல சீலிங் வைக்கிறேன்னா இப்படி டீ மாதிரி வைக்காம கொஞ்சம் சப்போர்ட்டுக்காக கொடுப்போம் இல்லையா, மரத்துல அந்த மாதிரி பண்ணியிருப்போம் இல்லையா, அதே ஸ்ட்ரக்சரை கல்லுல கொண்டு வந்தாங்க. அது வந்து அப்படி இருந்தது. அதுல கொஞ்சம் வேலைப்பாடுகள் அப்படியே காலப்போக்கில் ஆட் ஆக ஆரம்பிச்சது. ராஜசிம்மர் காலத்துல பிளைனா இருந்தது. அந்த மாதிரி விஷயம் வச்சுதான் நான் உங்கள்கிட்ட சொன்னது. எப்படின்னு ஒரு கோயில் உள்ள போகும்போது மூலஸ்தானத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூலஸ்தானத்தை ஒட்டி தானே நம்ம நிற்போம். ஆமா, அது நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்மளா ஒரு அனுமானம், எனக்கா ஒரு அனுமானம், என்ன 8-9 இருக்கும் போடுறாரு அப்படின்னு நினைச்சுக்குவேன். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னு வச்சுங்க, ஆமா, இன்னும் கொஞ்சம் நீட்டா, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கும் இல்லையா, ரிஃபைண்டா இருக்கும். அப்படின்னா ஒரு 10-11 வந்துட்டாங்க போட்டிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெளியில வரும்போது சுதையோட சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்க, சரி இவங்கெல்லாம் வந்து இவங்க வேலை தான் எல்லாம் கரெக்ட். ரெண்டாவது வந்து மேசிவா மண்டபங்கள் 100-1000 காலப்பாட்டு மண்டபம் கட்டுறது, அதெல்லாம் இவங்க பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பிற்காலம் 14-15ஆம் நூற்றாண்டு காலத்துல வந்தது. ஸோ இதை வந்து நான் .comல இருந்து இதெல்லாம் வந்து நான் கலைக்கோன் சார்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து ஒரு தொடரை எழுதியிருந்தேன், கட்டடக்கலை ஆய்வு அப்படிங்கிற தொடர். எப்படி வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்தது, அது எப்படி ஒரு கோயிலை வச்சு புரிஞ்சுக்கிறது, எந்த உறுப்பு எந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடராக எழுதியிருந்தேன் .comல. அதை படிச்சு நிறைய பேர். அப்புறம் டிஸ்டார்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கும்ல கமலக்கண்ணன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப இப்போ வந்து இவன் வந்து இந்த இது பண்ணுவாங்கல்ல, 12 வருஷத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரீஒர்க் பண்ணும்போது இவங்க எல்லாத்தையும் மாற்றுவாங்கல்ல. ஏன்னா அது அப்படியே, ஏன்னா அது டெக்னிக் தெரியலன்னு வச்சுங்களேன், இன்டாக்டா அப்படியே வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம், பெயிண்டிங் மேலே வெள்ளை அடிப்பான் இல்லையா, கலராக பெயிண்ட் அடிச்சு விடுவாங்க. ஒரு தடவை மகாமகத்துக்கு அடிச்சு விட்டானே ஞாபகம் இருக்கு. நம்ம கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய சிதைகளுக்கெல்லாம் கலராக பெயிண்ட் அடிச்சு விட்டானுங்க. ஆமாம்.
ஸோ அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த இன்னொன்று அந்த மண்டபத்தை பிரித்து கட்டும்போது கல்வெட்டுகள்லாம் இடம் மாறிடும். இப்போ நாங்கள் கோயில் திருவள்ளஞ்சுழின்னு ஒரு இடம் கோயில் இருக்குது தஞ்சாவூர் அந்த பிள்ளையார் கோயில். ஆமாம், சுவேத விநாயகர் கோயில் சொல்லுவோம். சுவேத விநாயகர். ஸோ அங்கே வந்து நாங்கள் கலைக்கவன் சாரோட சேர்ந்து இது பண்ணோம். அந்த கோயில் அதில் வந்து சேத்திரபாலர் அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு கோயில் இருக்கும். அது வந்து முற்சோழர் காலத்து இதுக்கு முன்னாடி ராஜராஜன் முன்னாடியே காலத்தது. ஸோ அதை வந்து ரீபில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்என்சி அண்ட் ஏஎஸ்ஐ வந்து சொன்னாங்க. ஸோ அதை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அந்த புத்தகமாக எழுதினார். டாக்டர் வந்து வளஞ்சுழி வாணர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினார். ஸோ அதில் வந்து அதை பார்க்கும்போது கூட இருக்கிற அந்த பெரிய மெயின் கோயிலையும் ஆய்வு பண்ணலான்னு பார்த்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவத்துல வந்து முன்மண்டபத்தில் ஒரு கல்வெட்டு வந்துட்டே இருக்கும். திடீர்னு முடிஞ்சு அது அடுத்த வரி தொடங்கும் போது சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். கல்லை வச்சு அந்த கல் எடுத்து கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. உறுப்புகளும் சில சமயம் மாறிடும். சில கல் வந்து எடுக்கும்போது செஞ்சிருந்தது அப்படின்னா புதுசாக செஞ்சு வைப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு குழப்பம் வரும். ஏன்னா மற்ற தூண்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வரும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேயே வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து அதை பிரிக்கிறது ஒரு ப்ராசஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் பிரிக்கணும், இதெல்லாம் நம்பர் பிரிக்கிறப்ப நம்பர் வச்சிடணும் கல்லுக்குன்னா அது அப்படியே அதே மாதிரி வைக்கணும் மாதிரி. ஆமாம். ஸோ அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாக்க இப்போ மரமாக வரும். இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குல்ல, அதில் கோபுரத்தில் ஒரு வெள்ளக்காரன் இது இருக்கு. அது என்ன கதை? அது வந்து 17ஆம் நூற்றாண்டுல வெள்ளக்காரங்க வந்துட்டானா? இல்லை அது வந்து பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு அது எப்படி அது வந்து ஒரிஜினல் கிடையாது. அது யாரோ அதுக்கப்புறம் வந்து இது சொல்லியிருக்காங்க. அது சில பாதிரியார்கள் பேர்லாம் சொல்கிறாங்க, அந்த டச்சுக்காரர்களோட பேர் சொல்கிறாங்க. அதுவாக தான் இருக்கணும். நான் ஒரு புக்கில் படித்தேன். என்ன படித்தேன்? கிரேட் டெக்னாமெட்ரிக் சர்வே பண்ணுறாங்கல்ல இந்தியாவை, பண்ணும்போது என்ன தஞ்சாவூர் ஃபுல்லாக பிளைன் தானே. ஆமாம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல ட்ரையாங்குலேஷனுக்கு, அது மேலே ஏற்றி தான் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ என்ன ஆகிடுதுன்னா கீழே விழுந்துருது. ஓகே. கீழே விழும்போது அந்த இடத்துல அந்த செலை உடஞ்சி போகுது. திரும்ப அதை செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரையாங்குலேஷன் சர்வே பண்ணாமல் இருக்காங்கல்ல, அவனோட சிலை வச்சுட்டாங்க. என்ன ஒரு புக்கில் படித்தேன் நான். இருக்கு, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது எப்படி வந்து நமக்கு தெரியாது இல்லை, அதனால அனுமானங்கள் தான் எல்லாமே. ஸோ அது ஒன்று. அப்புறம் தஞ்சாவூர் கோயிலே வந்து நிறைய அந்த மாதிரி அந்த வெள்ளைக்காரன் சிலை, அப்புறம் இன்னும் பல மித்தெல்லாம் இருக்குது தஞ்சாவூர் கோயிலை பற்றி. மேலே இருக்கிற கிரீவத்தை சுற்றி நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்ப எங்கள் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, 2 லாரி சுற்றி வரலாம் அப்படின்ட்டு. நாங்கள் 2007 வந்து ஒரு இது பண்ணோம், கலாய்வு பண்ணோம். அப்போ வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. 2006 கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காக சாரம் கட்டியிருந்தாங்க, கோயிலில் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக சாரம் கட்டியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அனுமதி வாங்கிட்டு, தொழில்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு நாங்கள் மேலே போய் பார்த்தோம். எங்களோட டீம் மேலே போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சு ஒரு ஆள் நிற்கிறதுக்கு கூட அங்கே இடம் இல்லை, ரொம்ப குறுகலான இடம். இன்னொன்று அப்போ தான் மேலேருந்து பார்க்குறப்ப தான் அந்த இதோட நிழல் விழுறத பார்த்தோம். நிழல் விழாத கோபுரம்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் அந்த நிழலில் ஃபோட்டோ எடுத்து நாங்கள் வரலாறு.com அதை பப்ளிஷ் பண்ணணும். ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல, கோபுரங்கள் வந்து நாயக்கர் பீரியடில் தான் கட்டுறாங்க அப்படின்ட்டு. 2 விதமான இது இருக்குது. கருவறைக்கு மேலே இருக்கிறது வந்து விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயிலில் இருக்கிறத வந்து கோபுரம்னு சொல்லுவோம். சோழர் காலத்தில் வந்து 4 கோயில்கள் மட்டும்தான் வந்து கோபுரத்தை விட விமானம் உயரமா இருக்கிறது. தஞ்சாவூர் ஒன்று, கங்கைகொண்ட சோழபுரம். கங்கைகொண்ட சோழபுரம் என்ன இருக்குன்னு தெரியாது, ஏன்னா இடிஞ்சு போச்சு முன்னாடி இருந்தது. இல்லையா, நமக்கு அது தெரியாது. நமக்கு இப்போ இருக்கிறத வச்சு ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்றோம். இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடக்கலை அந்த பரிணாம வளர்ச்சியை பார்த்தோம்னாக்க அந்த பீரியட்ல உயரமான கோபுரம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. 2வது கங்கைகொண்ட சோழபுரம், 3வது வந்து தாராசுரம், 4வது வந்து திருபுவனம். இந்த 4 கோயில்கள் தான் வந்து. 4மே ரொம்ப டிஸ்டிங்டா இருக்கு. ஒன்று மாதிரி ஒன்று இருக்காது, ஒன்று மாதிரி இருக்காது இல்லையா. ஏன்னா இப்போ தஞ்சாவூர் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமெட்ரிக்கா இருக்கும் இல்லையா, கோபுரம். ஆமாம். கங்கைகொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னாக்கா அசிமெட்ரியா இருக்கும். ஆமாம் இல்லையா, கர்வி லீனியரா இருக்கும். அது எப்படின்னா சார், அதுல விமானத்தோட வகைகள் இருக்கு, 3 வகைகள் இருக்கு. நாகர விமானம், திராவிட விமானம், வேசர விமானம் 3 இருக்கு. நாகரம் அப்படின்னா சதுரம், 4 பக்கம் இருக்கிறது. தஞ்சாவூர் கோயில் வந்து நாகர விமான டைப், 4 பக்கமும் அப்படியே ஒரு பிரமிட் மாதிரி போகும். மேலே இருக்கிற சிகரம் வேற, சிகரம் மட்டும் வேற மாதிரி இருக்கும், எண்பட்டையா இருக்கும். ஆமாம், அது நீங்கள் இந்த இதுலேயே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலையே அந்த ஃபஸ்ட்டு முதல் தளத்துக்கு போய் உள்ளே பார்க்குறோம்ல. ஆமாம்,
பார்க்கும்போது ஆரம்பிக்கும் போது சதுரமா ஆரம்பிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆகி ரவுண்ட் ஆயிடுது மேல ரவுண்ட் ஆயிடும் இல்லையா? அப்படின்னா அந்த இது கல்ல கோத்துருக்காங்க. உள்ளுக்குள்ள அப்படி இருக்கும், வெளியில பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா சிமெட்ரி இருக்கும். ஆமா சிமெட்ரி இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரம் எப்படின்னா இப்ப 4 சைடு இருக்கிறது நாகரம்னு சொன்னாங்க, 8 பக்கம் இருக்கிறது வந்து திராவிடம்னு சொல்லுவோம். ஓகே. 8 இது இருந்துன்னா திராவிடம்னு சொல்லுவோம். 8 முகம் இருக்கும். 8 முகம் இருக்கணும். வட்டமா இருந்துன்னா வேசரம்னு சொல்லுவோம். ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் எப்படின்னா 13 தலங்கள்ல முதல் 4 வந்து சதுரமா இருக்கும், அப்புறம் எண்பட்டையாகும், பல பட்டைகள் 16 பட்டை 32 பட்டை அப்படின்ட்டு மாறிட்டு மேல வந்து வேசரமா முடிஞ்சிடும். இப்போ இதுவும் அப்படிதானே இருக்கு, தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படிதானே? உள்ளுக்குள்ள அப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள அப்படி இருக்கு. ஓ, இது வெளியிலேயே கங்கை கொண்ட சோழபுரம் வெளியிலேயே அப்படி இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து எப்படின்னா ஸ்கொயர் டு சர்க்கிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஸ்கொயர் வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸாக ஸ்பில் பண்ணிட்டே போனால் ஃபைனலாக இன்ஃபினிட்டி வரும்போது சர்க்கிள் ஆயிடும் அப்படிங்கிற பிரின்சிபல் தான் அது. பிரின்சிபல் தான். ஓகே. ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும், ஏன் ராஜேந்திர சோழன் வந்து அப்படி கட்டினா அப்படின்னா, இப்போ சிவலிங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாகம் இருக்கும். மேலே நமக்கு தெரியறது லிங்கம் வந்து உருளையாக இருக்கிறது வந்து மேலே வெளியே தெரியும், மீதி 2 பகுதி வந்து உள்ள, ஒரு பகுதி ஆவடியாருக்குள்ளே இருக்கும், இன்னொரு பகுதி நிலத்தில் இருக்கும். கீழே வந்து சதுரமாக இருக்கும், நடுவில் எண்பட்டையாக இருக்கும், மேலே வந்து உருளையாக இருக்கும். ஸோ ருத்ரபாகம், விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம் இருக்கும், பிரம்ம 4 இது இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியிருக்காங்க. இது அப்படியே டவரையும் அந்த மாதிரி கட்டிட்டாங்க, டவரையும் அந்த மாதிரி கட்டிட்டாங்க அப்படிம்பாங்க. இதே வந்து ஒரு மேக்னிஃபை பண்ண மாதிரி. ஆமாம், சிவலிங்கத்தை மேக்னிஃபை பண்ண எப்படி இருக்குமோ அதே பிரின்சிபல். ஆமாம், ஆனால் அது தெரியாது, அது அப்படிதான், அதான் அப்படி நினச்சி தான் கட்டினாரா அப்படிங்கிறது தெரியாது, ஒரு அனுமானம் தான். அப்போ நம்ம இந்த மேலே வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து இந்த கர்ணங்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க, ஸ்கல்ப்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அது ஏன் பாதி ஃபினிஷ் ஆகாமல் நிற்கிது இல்லை? ஆமாம், 81 தான் ஒரு 81 பையன் தானே அடுத்து சக்சீட் ஆகுறாரு இல்லையா? ஆமாம், ஒன்று அது முடியாமல் ஏன் கும்பாபிஷேகம் பண்ணாங்கிறது ஒன்று. ஆமாம் இல்லையா? அது வந்து ராஜேந்திர சோழன் வந்து சக்சீட் ஆகுறாரு, ஆனால் ஏதோ ஒரு அரசியல் காரணத்தினால தஞ்சாவூர் வேண்டாம் அப்படின்ட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கங்கை கொண்ட சோழன் புது தலைநகரத்தை நிர்மாணிச்சாரு. அது என்ன காரணம்னு தெரியல நமக்கு. ஸோ அதனால அது பாதியிலேயே நிற்குது. அந்த ஓவியங்கள் அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எதுவும் எழுதியிருக்காரா? எப்படின்னா ராஜராஜன் எழுதுறாருல, இதை நாங்கள் எடுப்பித்தோம் அப்படின்னு, அது மாதிரி அவர் எதாவது எழுதியிருக்காரா ராஜேந்திரன்? இந்த மாதிரி நாங்கள் இதையே அதை நிறுத்தி விட்டு இதை எடுப்பித்தோம்? இல்லை, அந்த மாதிரி எதுவுமே எழுதல. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கல்வெட்டே கிடையாது. அது கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திரனால கட்டப்பட்டதுன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னா, கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு கோயில்ல ராஜேந்திரனோட பையன் வீரராஜேந்திரனோட கல்வெட்டு ஒண்ணு இருக்கு. அந்த கல்வெட்டை வச்சுதான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திரனால கட்டப்பட்டது அப்படிங்கிறது முடிவு போறோம். ஒருவேளை அந்த லோயர் அணைக்கட்டை கட்டும்போது கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்த எல்லாத்தையும் பேத்து கொண்டு சொல்றாங்கல்ல, அப்போ ஒருவேளை இந்த கல்வெட்டெல்லாம் பேத்துட்டு போயிட்டாங்களா? ஆனா அங்க கல்வெட்டு பேர்ந்த மாதிரியும் தடயம் இல்ல. ஓகே. வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லோயர் இது ஃபுல்லாக வந்து இன்ஸ்கிரைப் தானே பண்ணியிருக்காங்க. ஆமாம் இல்லையா? லோயர் லெவலில் ஃபுல்லாக இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஆமாம், ஆனால் இதில் ஒன்று கூட இல்லை. அது மாதிரி இதில் இருக்கு, ஆனால் பிற்கால கல்வெட்டுகள் தான் நிறையா இருக்கு. டொனேஷன்ஸ் தான். ஓகே. கோயிலை பற்றி ஒன்றும் இல்லை, கோயிலை பற்றி எதுவும் இல்லை. ஓகே, சரி. அது எப்படி அப்புறம் உங்களுக்கு வந்து அவ்வளோ இந்த இதுக்கும் அடுத்தது ஒன்று இது சொல்கிறீங்கல்ல, தாராசுரம் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்காது? ஆமாம், தாராசுரம் வந்து 2ஆம் ராஜராஜன். அது எப்படி அந்த ஒரு 100 வருஷம் எவ்வளோ டைம் இருக்கும் உங்களுக்கு? இருக்கும் 100 வருஷம் இருக்கும். 100 வருஷத்தில் அவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரில்? ஆமாம், இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சார். நம்ம க்ளோஸாக கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க, இது வந்து தாராசுரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய கலை வேலைப்பாடுகள் ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்கு இல்லையா? அதாவது நான் அதை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம அந்த இதுலலாம் பார்ப்போம்ல, வாதாபிலாம். ஆமாம் இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. கரெக்ட், அந்த மாதிரி இருக்கு. ஆனால் அப்படிதான் வந்திருக்கு. அதனோட இடைப்பட்ட கோயில்களை பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் புரியும். ஆமாம். நம்ம இதுல வந்து இப்ப திருவையாறுல வந்து வட கைலாயம் தென் கைலாயம் இருக்கும். ஆமா, திருவையாறு நம்ம இது பஞ்சநீஸ்வரர் ஐயரப்பர் கோயில். ஆமா. ஸோ அதுல வந்து அதுலயே பலவித கட்டுமானங்கள் இருக்கும். கருவறை ஒரு மாதிரி இருக்கும், முகமண்டபம் ஒரு மாதிரி இருக்கும், பிரகாரம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் அதெல்லாம் வந்து மடத்து கோயில்னால இஷ்டம் போல கட்டி வச்சிருக்கான்னு நினைச்சேன். அப்படி இல்லையா? இல்ல அப்படி இல்லையா? அப்படி இல்லை. ஒவ்வொரு ராஜாவும் அவங்க காலகட்டத்துல எந்த கட்டுமான முறை இருந்ததோ அதுபடி தான் கட்டிட்டு. ஏன்னா இதெல்லாம் ஆதீனத்து கோயில்கள் இல்ல. ஆமா இல்லையா? அதனால ஆதீனம் என்ன நினைக்கிறாரோ அப்படிலாம் கட்டுவாங்க பொருட்கள். இல்ல ஆதீனங்கள்ல பின்னாடி வந்தவங்க தானே. மன்னர்கள் வந்து கோயில்களை கட்டி அதை வந்து நிர்வாகத்துக்காக வந்து பிரிச்சுக்கிட்ட இதுதான். கட்டுறதெல்லாம் அவங்க கட்டுறதெல்லாம் மன்னர்கள் கட்டினது தான்.
சரி சரி. இப்போ அதில் பார்த்தோம்னா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் புரியும். எல்லாத்தையும் பார்த்தோம். நம்ம டைரெக்டாக கங்கை சொல்வதையும் தராசுரத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ஒரு ஒன்றுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களையும் நம்ம கவனித்தோம் அப்படின்னா அந்த பரிணாமம் தெரியும். ஓகே. அதுலேருந்து அதோட இதாக இருக்கிறது தாராசுரம், அதுக்கப்புறம் திருபுவனம், குலோத்துங்க முதல் குலோத்துங்க காலத்தில் திருபுவனம் வந்துடுது. ஸோ இந்த நாளுமே வந்து இப்போ யுனெஸ்கோ மானுமெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. அந்த மகாலிங்க சுவாமி கோயில் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருக்கு, திருவிடைமருதூர். அது என்ன இதில் சேரலையா? அந்த இதில் அது வந்து திருவிடைமருதூரும் கொஞ்சம் காலத்தால் முற்பட்டது தான். ஆனால் இந்த 4 கோயில்களை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கோபுரத்தோட விமானம் உயரமாக இருக்கு. அந்த சோழ ஆர்கிடெக்சர் டிராவிடியன் ஆர்கிடெக்சர் அது. ஆமாம், டிராவிடியன் தான். அதாவது டிராவிடியன் ஆர்கிடெக்சர் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த எண்பட்டையா வருது இல்லை, அது வந்து திராவிட விமானம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து அப்படிதான் பெரும்பாலும் எல்லா கோயில்களையும் பெரும்பாலும் ஒரு அமைப்பாவது திராவிடியன் இதில் இருக்கும், எண்பட்டையில் இருக்கும். ஸோ திருவிடைமருதூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் காலப்போக்கில் அடிஷன்ஸ் நிறைய வந்துருச்சு. வளாகம் வந்து பிரமாண்டமாக இருக்கும். ஆனால் கட்டுமான வேலைப்பாடுகளில் தனித்துவம் அப்படிங்கிறது வந்து அதில் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. யூனிக்காக ரொம்ப கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த பல்லவ ஆர்கிடெக்சர் இது சொன்னீங்களா, காஞ்சிபுரம் இந்த கோயில் கைலாசநாதர் அதுதானே ஃபர்ஸ்ட் இது டிராவிடியன் ஆர்கிடெக்சர் அப்படி இல்லையா? இல்லை, நம்ம வந்து டிராவிடியன் ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு சொல்றது வந்து தமிழ்நாட்டு கட்டடக்கலை அப்படிங்கிறது தான் அது மீன் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாமே திராவிட கட்டடக்கலைன்னு தான் சொல்லலாம். ஆமாம். ஓகே. ஸோ இதில் வந்து கங்கை கைலாசநாதரில் வந்து என்ன சிறப்பு அப்படின்னா அங்காலயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராஜசிம்மர் வந்து முதல் கட்டுமான தளியை வந்து பனைமலையில் கட்டுறாரு. பனைமலை வந்து தாழகிரீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முயற்சி பண்ணுறாரு. கோட்டங்கள் 4 பக்கம் கோட்டங்கள் இருக்கும்ல, அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வெளியே எடுத்து வச்சு கட்டி பார்க்குறாரு. அதுக்கு அடுத்த முயற்சி வந்து கொஞ்சம் கைலாசநாதர் கோயிலில் அந்த கோட்டம் அந்த கார்னர் இருக்குல்ல, கர்ணப்பத்தி 3ஆக பிரிப்பாங்க. நடுவில் இருக்கிறது சாலை பத்தின்னு சொல்லுவோம், 2 பக்கம் இருக்கிறது கர்ணப்பத்தி, 2க்கு நடுவில் இருக்கிறது பஞ்சரப்பத்தி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இது வந்து கைலாசநாதரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோட்டமுமே ஒரு தனித்தனி கோயில் மாதிரி அதை கட்டி அதுக்குன்னு தனி ஒரு விமானம் ஒரு ரூஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மாடலாக வச்சு தான் பெரிய கோயிலில் கட்டியிருக்காரு. ஓகே. ராஜராஜன் அதில் வந்து பெரிய கோயிலில் இருக்கிற ராஜராஜனோட கல்வெட்டுகளில் காஞ்சிபுரம் கைலாசநாதரை ஒரு குறிப்பிட்டு கச்சிப்பேட்டு பெரிய கற்றளி அப்படின்னே சொல்லி இருப்பார். ஆமாம். ஓ. ஸோ அதுதான் ஆக்சுவலாக என்கிட்ட சொன்னது வந்து கொடும்பாலூர் இருக்கிறத தான் மினியேச்சரை வச்சுக்கிட்டு இதை பெருசாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்படி கொடும்பாலூர் ஸ்ட்ரக்சர், கொடும்பாலூர் மூவர் கோயில் வந்து அதுவும் ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சர் தான். அது வந்து ராஜராஜனுக்கு முன்னாடி கட்டுறாங்க. அவங்க வந்து வேலூர் கட்டுறாங்க இல்லையா? வேலூர் கட்டும்போது அதை பார்த்துட்டு தான் இவங்க வந்து இதோட அவங்க ரொம்ப சின்ன ஆட்கள் இல்லையா? நம்ம எம்பையர் ரன் பண்ணுறோம், அதனால ஒரு எம்பையருக்கு உண்டான ஸ்டேட்டஸோட அந்த ஒரு ஸ்டைலில் கட்டுறது அப்படின்னு கதை சொல்கிறத கேட்குறது என்ன எனக்கு அதை பற்றிலாம் ஒன்று. ஆனால் கல்வெட்டில் ரெஃபரன்ஸ் வருது கைலாசநாதர் தான் வருது. இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் வந்து சொன்னார், இப்போ பெரிய கோயில் வந்து 216 அடி உயரம், அதனோட பேஸ்மெண்ட் இருக்குல்ல, பேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு நினைக்கிறீங்க? ஆமாம், அது 4 அடி என்னமோ சொன்னாங்க. 4 அடி. அதுக்கு ஏதோ ஒரு இது ஸ்ட்ரக்சர் சொன்னாங்க. எப்படின்னா அது ஏற்கனவே வந்து ஒரு மாதிரி ஒரு லேட்ரைட் ஃபார்மேஷன் தானே. ஆமாம். இந்த இது இருக்குல்ல வல்லம் பிளாட்டோ ஃபுல்லாகவே வந்து இந்த லேட்ரைட் இதில் தான் இருக்கும். அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னாக்கா ரிவர் சாண்டை வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணி ஆற்று மணலுக்கு வந்து அந்த தாங்குற போட்டு அதில் பண்ணதுனால தான் அது வந்து இத்தனை ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் கூட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்டாக்டாக இருக்குது. அதான் ரீசன்னு சொல்கிறாங்க. அது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தது. ஏன்னா தஞ்சாவூரில் டெல்டா ஃபுல்லாக இடம் இருக்கும்போது இந்த லேட்ரைட் இருக்கிற இடம் இருக்குல்ல, தண்ணியே இல்லாத இடம் அது. ஏன் இப்போ அங்கே தண்ணி ஓடுறது இருக்கு, அந்த புதார் வந்து வெள்ளக்காரன் கட்டினது தானே. அது முன்னாடி அங்கே ஒன்றும் கிடையாது இல்லையா? அந்த இடத்துல வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அதை பண்ணியிருக்காங்க. அது தொடர்பாக நிறையா மித்து இருக்கு. எவ்வளோ தூரம் அதில் இது சயின்டிஃபிக்காக நீங்களாக தான் சொல்லணும் எவ்வளோ வந்து இதெல்லாம். இந்த வரலாறு.comல நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கோம் அதை பற்றி. அந்த இதெல்லாம் என்னென்னலாம் அது மித்து அதெல்லாம் உண்மை என்ன அப்படின்ட்டு எழுதியிருக்கோம். சரி சரி. இறுதியாக நம்ம
அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்கிறீங்க? உங்கள் பயணத்து நெடிய பயணம் இருக்குல்ல, ஈரோடில் ஆரம்பித்து ஜப்பானில் டோக்கியோ வரைக்கும் போயிருக்கீங்க. அதுலேருந்து நடுவில் அமெரிக்கா போய் வந்து திருப்பி அங்கே போய் திருப்பி வந்து திருப்பி போய் இந்த பயணத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸ்கூல் முடிப்பாங்க, காலேஜ் முடிப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு அவங்க பேட்டியை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ஒன்று சொல்லணும்ல, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்பவுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் தோல்வி வரும்போதோ அல்லது வந்து தடங்கள் வரும்போதோ சோர்ந்து நின்றாமல் அடுத்து என்ன, இதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், என்ன செஞ்சால் இந்த தோல்வி வந்து மறுபடியும் வாழ்க்கையில் சந்திக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்தில் யோசித்து முடிவெடுக்கணும். முடிவெடுத்துட்டு ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு வேலையில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா மற்றவங்கள விட நம்ம கொஞ்சம் தனித்துவமாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு தனித்திறமையை உருவாக்கிட்டு என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடாது. ஆனால் மற்றவங்களோட என்னால் அதிகமாக செய்ய முடியும் அப்படின்ட்டு செயலில் நிரூபித்து காட்டணும். ஸோ அது மாதிரி படிப்பாக இருந்தாலும் சரி, படிக்கிறப்ப அரியர் இருந்தாலும் அதை அடுத்த செமஸ்டரில் கிளியர் பண்ணிக்கலாம். அது வந்து வேலையில் ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை தேடிக்கலாம். ஆனால் வந்து மனசை தளர விடாமல் தொடர்ந்து முன்னேறணும், இந்த நிலை மாறும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டோம் அப்படின்னா அது நல்ல நிலைமையில் இருந்தாலும் கெட்ட நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கெட்ட நிலைமை இருக்கிறவங்க நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாததுன்ட்டு மனசில் வச்சுட்டு நம்ம தொடர்ந்து முன்னேறிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நீங்கள் அது சொல்கிறீங்க. முந்தா நாள் வந்து நம்ம மார்க் ஜுக்கன்பர்க் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்துச்சுன்னா மிடில் லெவல் சாஃப்ட்வேர்லாம் எவனுமே தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் அதே எழுதியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அந்த துறையில் இருக்கிறவங்க, நீங்கள் என்ன அதுக்கு ஏதாவது இது பண்ணுறீங்களா? அது என்ன இருக்குது? இப்போ வந்து அந்த ஒரு த்ரெட் வந்துட்டுருக்கு. ஏஐ வந்து நிறைய வேலைகளை காலி பண்ணிடும். இப்போ நாங்கள் காலேஜ் படிக்கிறப்ப ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டு நாங்கள் பக்க கணக்காக ப்ரோக்ராம் எழுதி ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணதெல்லாம் வந்து ஏஐ வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடும் அப்படின்ட்டு ஒரு நிலைமை வரும், கண்டிப்பாக வரும். பட் அதை தாண்டி அந்த ஆனால் ஏஐக்கு வந்து அது தானாக வேலை செய்யாது. நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுபடி தான் அது வேலை செய்யும். ஸோ அதை ஏஐ வேலை செய்ய வைக்க வேண்டியது நம்மளோட இன்ஜினியர்ஸோட. அதுதான் வந்து நான் படித்தேன், ஃபீல்டு மாற்றிட்டே இருக்கணும். ஒரு கட்டுரை படித்தேன் நான். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் வரும்போது 80s இது வந்து எல்லாரையும் டிஸ்பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னபோது அவங்க எல்லாருக்கும் ஒன்று புரியல. என்னென்னா, இந்த கம்ப்யூட்டரை வேலை செய்ய வைக்கிறதுக்கு எழுதணும்ல ப்ரோக்ராமிங், அது பெரிய வேலையாக வரும் அப்படிங்கிறத யாரும் எதிர்பார்க்கல. அது வந்தது. அதே மாதிரி நீங்கள் சொன்னது அதில் எழுதினான். என்ன எழுதினா இவன் தான் சாட் ஜிபிடி இதாக இருக்காருல, அவருக்கு என்ன போன்றது அந்த அதில் ஒரு ஆர்டிகல் இருந்தாப்புல. என்ன இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஏஐக்கு ஒன்றும் தனியாலாம் பண்ண தெரியாது, ஏஐயை ட்ரெயின் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய வேலையாக வரும் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் டிஸ்பிளேஸ் பண்ணோம், இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு உண்டான மாற்றா வந்து பெரிய அளவில் அந்த வேலையே வரும், அது தொடர்பான வேலைகள் வரும் கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. அதனால் அது எப்படி நடக்குங்கிறது வரலாறு எந்த போக்கில் போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம அதற்கும் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும். ஆமாம், தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். புது புது தொழில்நுட்பங்கள் வரும்போது அதை கற்றுக்கணும், இல்லைன்னா நம்ம தேங்கி போயிடுவோம். உங்களோட இவ்வளோ நேரம் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நான் இது வரைக்கும் யார்ட்டையும் இந்த மாதிரி கோயில் கட்டக்கலையெல்லாம் யார்ட்டையும் பேசுனது இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வந்து இதை பற்றி உங்களுடைய இந்த மாதிரி பல ஆர்வங்கள் இருக்குது உங்களுக்கு இல்லையா? எனக்கு தமிழ் இலக்கியம்லாம் ரொம்ப படிக்காதனால நான் உங்கள்கிட்ட அதை பற்றி ஒன்றும் கேட்கல. என்ன மொழி ஆர்வம் இருக்குது, இலக்கிய ஆர்வம் இருக்குது, கட்டக்கலையில் ஆர்வம் இருக்குது, அரசியல் ஆர்வம் இருக்குது, தொழிலில் வந்து இந்த மாதிரி இது இருக்குது. இந்த மாதிரி பல பல முகங்கள் என்ன எல்லாத்துலேயும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி பேசியிருக்கோம். அது மாதிரி பல கமலக்கண்ணன்கள் வரணும். என்ன வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம நல்ல ஒரு உலகத்துக்கு, ஒரு சமத்துவமான ஒரு உலகத்தையும், என்ன சமத்துவ உலகம் அடுத்து நம்ம குறிக்கோள், ஒரு உலகத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய திறமைகள் தான் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் ரொம்ப நன்றி. சார்பாக ரொம்ப நன்றி. இந்த மின்னம்பலம் வாயில உங்களை கூட ரொம்ப நேரம் பேச வாய்ப்பு கிடைச்சதுக்கு மிக நன்றி. நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Milky Mist, sweeten contents to milk.
மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.